ஒருத்தர் தினம் 5 மணி நேரம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் யாரையும் அப்படி நீங்கள் விட மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க என்றால் அவரை பற்றி என்ன சொல்லுவோம்? பெரிய அறிவாளிங்க அவர். ஒரு நாளைக்கு 4 hours 5 hours படிக்கிறாரு. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் போனை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோம்? அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது, புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் போனையே நாம பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. ராஜேந்திரன் சார் பேசின உடனே தான் பதில் கிடைத்தது. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம்.